எல்லாம் நல்லபடியா கூடி வர நேரத்துல திடீர்னு ஒரு தடைய போட்டுட்டீங்களே. நான் குடும்பத்தை பத்தி நல்லதை யோசிக்கிறேன், நீ வேற எதையும் யோசிக்கிற. அவங்க 1000 சொல்லுவாங்க, நமக்குன்னு கடமைகள் இருக்கு. அவங்க இந்த ஊருக்கே பெரியவங்களா இருக்கலாம். நானும் சும்மா இல்ல, நான் தான் இந்த குடும்பத்துக்கு பெரியவ. நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். எங்களுக்கெல்லாம் சம்மதம் தாங்க ஐயா. ஆனா வீட்டுக்கு அவங்க பெரியவங்க, அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ராமன் தசரதன் வார்த்தையை மீறவே மாட்டான். அதே மாதிரி தான் நானும் எங்க அம்மாவோட வார்த்தையை நான் மீறினதே இல்லை. அவங்க சொன்னா மறுபேச்சு பேச முடியாது. இதை பாருங்க முதலாளி, பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம். தயவு செஞ்சு உள்ள வாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோ, வயசுல மட்டும்தான் அவங்க பெரியவங்க. ஆனா வயசை விட வேதமும் சாஸ்திரமும் பெருசுன்னு தெரியாதா? அது மட்டும் இல்ல, என்னோட முடிவுக்கு மரியாதை இல்லையா? அவர் என்ன வேணும்னாலும் முடிவு பண்ணிருக்கட்டும். அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது நம்ம இஷ்டம். சாஸ்திரம் புராணம் எல்லாம் படிக்கிறதுக்கு தான். அனுபவமும் ஆசீர்வாதம் தான் நம்மள வாழ வைக்கும். இந்த வீட்டு பெரியவர் இல்லாமலே கல்யாணம் பண்ணுவீங்களோ? குடும்ப தலைவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை போட்டாதான் பொண்ணு மாப்பிளையும் நல்லா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். இனிமே எங்க நிம்மதி? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உங்க அம்மா கெடுத்துட்டாங்க. தேவையில்லாம ஒரு நிபந்தனை வேற. என்னவோ அவங்க நம்பிக்கை அது. வருவார்னு நம்புறாங்க. அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்பிக்கையா? என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கைன்னு கேக்குறேன். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 22 வருஷம் முழுசா முடிஞ்சாச்சு. இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. உயிரோட இருக்காரு, வந்தே தீர்வார்னா எப்படி நம்புறது? வராரோ இல்லையோ, 22 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். அகலிகை கல்லா 100 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாளு. கடைசியில ராமர் வந்தாரு. அம்மாவுக்கு யாரோ குறி சொல்லிருக்காங்க. அதை அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நாம மரியாதை கொடுக்க வேண்டாமா? அவருக்காக உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு கல்யாணத்தை விட அம்மாவோட நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கறது முக்கியம் இல்லையா? இன்னும் 2 மாசத்துல உற்சவம். ஸ்ரீசக்கரம் வெளியே வர வரைக்கும் தான் காத்துக்கிட்டு இருக்கணும். அது வரைக்கும் காத்திருக்கலாமே. காத்திருந்துதான் ஆகணும். அவர் பிரச்சனை அவருக்குன்னா நமக்குன்னு பிரச்சனை இருக்காதா? நாம பொண்ணு வீட்டுக்காரங்க தான் இல்லேன்னு சொல்லல. ஆனா சம்பந்தம் கேட்டு வந்தவர் அவர்தானே. காத்திருக்கட்டும். பாத்தியா வித்யா, உன் மகமாயி பயந்துட்டான். எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அவளை இங்க இருந்து துரத்துவேன்னு சவால் விட்டுருக்கேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமாயி அவ தோத்துட்டா அவளுக்கு இருக்கிற இடம் கூட போயிடும்ல. தினமும் நடக்கிற மங்களாரத்தி, நைவேத்தியம், அபிஷேகம் எல்லாம் விட்டு போயிடும். அதுக்கு பயந்துதான் கல்யாணத்தை நிறுத்துறா. மோசக்காரி. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்பதான் கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நீ ஆரம்பிக்காத. கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கமா இரு. அவ சுயநலக்காரிமா. அவளுக்கு பயந்து அவ கால்ல விழுவேன்னு என்னென்னமோ ஆட்டம்லாம் போட்டா. ஆனா நடக்கல. அதான் இன்னொரு ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா?
சரிக்கா முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.